பணம், அவதூறு, போலி வாக்குறுதி ஆகிய மூன்றையும் திமுகவும் அதிமுகவும் பயன்படுத்தியதால் மக்கள் நல கூட்டணி தேர்தலில் தோல்வியை சந்தித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்ப்போம். களத்திலே நாங்கள் எடுத்துச் சென்றது மாற்று அரசியல் என்கிற ஒற்றை ஆயுதம்தான், அல்லது கொள்கை தேர்தல் அறிக்கை என்கிற ஒற்றை ஆயுதம்தான் நாங்கள் எடுத்துச் சென்றோம். ஆனால் திமுகவும் அதிமுகவும் நான் முன்பு சொன்னதைப் போல 3 பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள். 1 பணம், 2 எங்களுக்கு எதிரான நன்மதிப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவதூறுகளை பரப்பினார்கள். 3வது மக்களுக்கு எது நடைமுறைக்கு ஒவ்வுமோ அதை மட்டும்தான் நாங்கள் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளாக வழங்கினோம். அவர்கள் ஏராளமான கவர்ச்சி அறிவிப்புகளையும் போலி வாக்குறுதிகளையும் தந்து அப்பாவி மக்களை ஏய்த்திருக்கிறார்கள். ஆகவே பணம், எங்களுக்கு எதிரான அவதூறு, போலி வாக்குறுதிகள் என்கிற இந்த 3 பயங்கர ஆயுதங்களை அவர்கள் களத்திலே இறக்கிய போது எங்களால் எதிர்கொள்ள இயலவில்லை.